வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு மன நிறைவே மகிழ்ச்சி சுரங்கம். உடல் துன்பம், மனக்குழப்பம், அறிவு உயராமை உலகத்தில் மக்கள் தம்மை விலங்கினத்தே வைக்கும். மனித மனம் நிறைவு பெற மன நிறைவு மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கமாய் நிலவ என்ன வேண்டும்? மன நிறைவுதான் மனித வாழ்வின் வெற்றிக்கெல்லாம் சிகரமானது. அதை உணர்ந்து கொள்வது, பயிற்சி செய்வது, பயனடைவது இவை எளிது ஆகும். முயற்சி மட்டுமே தேவை. மன நிறைவு எதிலெல்லாம் கிடைக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வது, பின்னர் பயிற்சி செய்வது, அதனால் பயன் அடைவது என்பதன் மூலம் மனித வாழ்வு மகிழ்ச்சி சுரங்கமாக மாறும். மன நிறைவு பெற எளிய வழிகளாக நம் அருட்தந்தை அவர்கள் கூறியுள்ள சிந்தனைகளை சிந்திப்போமா? முதலாவது, உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னையே நீ வினவிக்கொள். மன நிறைவும் மகிழ்ச்சியும் தான் தேவை என்பது நமக்கு எளிதாக விளங்கிவிடும். இதுவே மனித பிறவியின் பெருநோக்கம் ஆகும். மன நிறைவும் மகிழ்ச்சியும் தான் தேவை என உணர்ந்து கொண்ட பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ எங்கு, எப்படி, எவ்விடத்தில் இருக்கிறாய் என்று கணித்து கொள்ள வேண்டும். அதாவது வயதிலே, வாழ்விலே, கல்வியிலே, செயல் திறமையிலே, அறிவின் நுட்பத்திலே, பொருள் வளத்திலே, அதிகாரத்திலே, எந்த நிலையிலே நீ இருக்கிறாய் என்று கணித்துக்கொள். இவற்றை கொண்டு உனக்கு, குடும்பத்துக்கு, சுற்றாருக்கு, ஊருக்கு, உலகுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று தீர்மானித்துக்கொள். முடிந்த அளவிலே இந்த நன்மைகளை உலகுக்கு செய்து கொண்டிருக்கு. இந்த தொண்டினை ஆற்றுவதற்கு என் திறமையை எந்தெந்த முறையில் வளர்த்து கொள்ள முடியும் என்று திட்டமிட்டு முறையான பயிற்சியின் மூலம் வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு பெரிய இன்ப ஊற்று உள்ளத்திலே ஊறத் தொடங்கிவிடும். மூன்றாவதாக, பிறரிடம் இருந்தும் அல்லது எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பாராதே. எதிர்பார்த்தல் பெரும்பாலும் ஏமாற்றத்தில்தான் முடிகின்றது. இந்த ஏமாற்றம் இன்ப ஊற்றையே அடைத்துவிடும். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்துவிட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மன வலிவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாகும். ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது, பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, செயல் திறமை இருக்கிறது, வாழ்வின் அனுபவம் இருக்கிறது. இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பிறரை மேய்ப்பதோ அடக்கி ஆள்வதோ இன்ப ஊற்றை கெடுத்துவிடும். நலம் செய்வதோடு விட்டுவிடு. அதற்கு பதில் எதிர்பார்ப்பதை மறந்துவிடு. எதிர்பார்ப்பை மறந்துவிட்டால் மன நிறைவு ஏற்பட்டுவிடும். இது மட்டுமல்ல, அவசியமின்றி பிறர் செயலில் தலையிடாதே. புதிய சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதே. உனது கடமைகளிலிருந்து தக்க நீதி உணர்வு இன்றி நழுவாதே. உன்மீது பிறருக்கு மதிப்பும் உன் உள்ளத்தில் அமைதியும் பெருகும். இப்போது நமக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தான் தேவை என்பதை உணர்ந்து கொண்டால், திட்டமிடல், செயல் இந்த இரண்டையும் சரியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். மன நிறைவே மனித வாழ்வின் வெற்றிக்கெல்லாம் சிகரமானது. மனிதனை உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை யோகம் பயின்றால் மன நிறைவு கிட்டும். இந்த மன நிறைவே மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் ஆகும். வாழ்க வளமுடன்.